கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 48 அதிகாரம் 35 வசனம். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். From now on the name of the city will be Yahweh Shammah, God is there. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய நாமத்திற்காய் இந்த நாளையும் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய கரங்களுக்குள்ளே 25 ஆண்டுகள், யூத ஜனங்கள் 25 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். பாபிலோனியர்களால் எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் 25 ஆண்டுகள் கழித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கவும் ஆலயம் கட்டப்படவும் தீர்க்க தரிசனமாய் யெகோவா ஷம்மா என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் அங்கு சொல்லப்படும் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். அப்படி என்று சொன்னால் யெகோவா என்பது ஆண்டவருடைய நாமம். ஷம்மா என்றால் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லுகிற வார்த்தை. சிறையிருப்பிலிருந்து விடுதலாக்குவேன் என்று சொல்லுகிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு வேதத்தில் 272 பெயர் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் யெகோவா ஷம்மா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது. அதே போல் உங்களுடைய பக்தி, உங்களுடைய தெய்வீகம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பரிசுத்தம் இடிக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் இடிக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியுமாய் கெட்ட நம்முடைய வார்த்தைகளை சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கை மறுபடியுமாய் கட்டப்படுவதாக. உங்களுடைய பக்தி, பரிசுத்தம், தெய்வீகம் கட்டப்படுவதாக. ஒருவேளை மனிதனுடைய கரங்களுக்குள்ளே அது ஒருவேளை அதிகாரிகள், புருஷன், மனைவி, இப்படிப்பட்ட நபர்களுடைய கைகளுக்குள்ளே சிறைப்பிடிக்கப்பட்டதை போல் உங்களுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறவர் எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை மீட்டு விடுதலையாக்குவாராக. கர்த்தர் விதமாய் செய்யும்படியாய் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எல்லா அடிமைத்தனங்கள், சிறையிருப்புகள் மாறி விடுதலை உண்டாகி யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தோடவர் கூடவே இருந்து கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.